நான் உங்கள் சிராஃப் இது உங்கள் ஃபேட் அசினியம். ஸோ நீங்கள் என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்லைன் பிறங்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறோம், கண் வச்சு நிற்போம். எல்லாத்தையும் கண் எடுத்து சொல்லலாம். எல்லாம் கண் வச்சு நின்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்ட மைக்க. கையை வச்சுப்போமா, கன் எடுக்கக்கூடாது. கன் எடுக்காமல் நிற்கலாமா, கன் எடுத்துட்டு நிற்கணுமான்னு தெரில. ஒருத்தன் நாக் ஆகிட்டான். இல்லை நாங்கள் மைக்கில் பேசுகிறது எடுக்க வேணாம். வந்துட்டானோ ஒருத்தரை நாக்காகட்டும். நான் ஒரு மேட்ச் தோத்துட்டோம், 3 மேட்ச் தோத்துடணும். என்ன வந்துட்டு இங்கே நிற்கிறோம், அப்படியே நிற்கலாம், சுற்றி பார்க்கலாம். எனிமிஸ் வந்தால் பார்த்துக்கலாம். எல்லோரும் இந்த போயா ட்ரெஸ் வச்சுட்டு வந்துட்டோம். அந்த என் ஃப்ரெண்டு தான் அவன் வந்தீங்கன்னா அவன்கிட்ட போயா ட்ரெஸ் இல்லைன்னுட்டான். இவனோட கன்னெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போட்டிருக்கான். பார்த்துக்கலாம். கொஞ்சம் நவுந்துடலாமா வேணாமா, கொஞ்சம் நவுந்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டானோ எலிமினேட் ஆகி விடுவோம். அடிச்சிட்டானோ அவன் ஒருத்தன் இருக்கான். ஸ்பெக்டேட் தான் பண்ண போகிறோம். ஸ்பெக்டேட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணால் அவன் தோத்துட்டான். ஒரு முக்கிய காரணம் இல்லை, கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அதனால தான் கட் பண்ணி எடுத்த வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா என்னடா எமௌண்ட் போட்டிருக்கான், எமௌண்ட் வரல. எமௌண்ட் போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிடலாமா? யாரும் எமௌண்ட் போடாதீங்க சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டேன். வந்து எடுத்துக்கிட்டே பேசுகிறேன், எடுத்ததுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கல. மைக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன அடிச்சிட்ருக்கானோ, அடிச்சிட்டானோ. அடுத்து குரு ஈவிலா அவன் பேர். அவனை நாக் ஆகிட்டான். அப்புறமா இவன் நாக் ஆகிட்டான், ஜெயவார் நாக் ஆகிட்டான். ஆனால் ஸ்பெக்டேட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஏதாச்சும் இந்த ஸ்பெக்டேட் ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த 3 மேட்ச் அண்ணா கன் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சைடில் வந்து 9th அண்ணன். நான் பார்த்தீங்கன்னா கம்மி தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் கூப்பிட்டுட்ருக்கேன். ட்ரெஸ்ஸை டீக்கில் எடுத்துகிட்டு 3 க்ளோவில் எடுக்கலாம். க்ளோவில் எடுத்துகிட்டு வெஸ்ட்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா கிரேனேடு எல்லாம் எடுத்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுறாடே, இங்கே தான்டா. இதுதான் நல்லா ஏறி அடிக்க வேண்டியது நேரம். பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ரெக்கார்ட் பண்ணும்போது வீட்டில் வேறு ஒரே நாய்ஸ். பார்த்தீங்கன்னா பார்த்து ஆடணும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து சங்கு ஊதிடுவானோ. அதுதான் வாயில் கொளுறது. ராத்திரி ஷூட் பண்ணுற ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயவார் அண்ணன் நாக் ஆகிட்டாங்க. அவங்க தான் அண்ணன் ஜெயவார். நாக் பண்ணவனை வந்து முடிச்சு விட்டாச்சு. எனிமி எங்கே நிற்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நிற்கிறான், எனக்கே தெரியாமல் நிற்கிறான் பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி குறைச்சிட்டான். மாட்டான், சிக்க மாட்டான். எல்லாரையுமே நாக் பண்ணிட்டான் போல். நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சமாக தான் குறைக்கிறேன். இப்போ ஏற மாட்டேன். குண்டு போடலான்னு பார்க்குறேன். குண்டு போட்டுருவோம். குண்டு போட்டேன். க்ளோவல் போட்டிருக்கான். ஏறி தான் ஆகணும். ஏறிட்டான் பண்ணலையும்.
தெளிவாக தான் இருக்கான்லாம். இந்த மரத்துக்கிட்ட நிற்கிறான் அவன். க்ளோவால் போட்டு புஷ் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்குறேன். புஷ் பண்ணிடுவோமா? அடிச்சு போடு. கவர் பண்ணியாடு. நான் முடிச்சு விட்ருவான். 1 மார்க் தான் இருக்குது அவனோட ஜெயிக்கிறதுக்கு. நம்மளுக்கு இன்னும் 3 மார்க் இருக்குது. பார்த்து ஆடணும். விஜயமுடு டான் 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 டான். மெதுவாக ஆடலாம், இல்லைன்னா இது சங்கூத்திடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஆஃப்லைன் ப்ராங்க்னாலே கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்கும். ஃபோன் வேறு லாக் பண்ணுது. ஸ்டோரேஜ் தாம்மா ஆஃப் ஆக போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக இருக்குது, அதனால தான் பார்க்குறேன். இல்லாட்டி எப்போயோ வீடியோலாம் எடுத்திருப்பேன் ஆஃப்லைன் ப்ராங்க்லாம். அதனால தான் கிளியர் பண்ணி ஏற்றுறதுக்கு ராத்திரி 8 அதுக்குள்ளே ஆஃப்லைன் போயிட்டாங்க எல்லாம். நான் இப்போ தான் கூப்பிட்டு ராத்திரி கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் இது கஷ்டம்தான். இவன் இந்த ஆளாக்கு வர என்னை அடிக்க விட மாட்டான். என்ன சொல்கிறது, அவன் வந்து முன்னாடி ஏறிடுறான். இங்கே உட்காந்து ஏறலாம். அது வந்துட்டான். ஐயோ, இவன் வர ஓசி கிளியராக இருப்பான்ல இருக்கு. போடுறான் அவனேச்சும். ஐயோ, இவன் எங்கே நிற்கிறானே தெரிய மாட்டேங்குது கைஸ். க்ளோவால் போட்டு புஷ் பண்ணலாம்னு பார்க்குறேன். வந்துட்டான்டா. ஐயோ சீட்டு அண்ணா யாரா குருவா போடு. வேறு லெவலில் விட்டுற எடுத்தாச்சு. ஆனால் நான் கில்லே பண்ணல. அது ஒரு வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைன் ப்ராங்க்கு கில்லெல்லாம் முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்கிறோன்னு தான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம், தோத்துட்டோம்னா பார்க்கலாம். என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு எடுத்த ஸ்டோரேஜ்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அப்படின்னு தான் இருக்கணும். ஆஹா, க்ளோவெல்லாம் தராங்க. என்னடா என்கிட்ட க்ளோவலே இல்லைடா, நான் எடுக்கலடா. ஏம்மா எலாக் சொக்கா. 2 சொக்கா. இவன் வேற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகே இருக்குது, M188 இருக்குது. இதே நம்மளுக்கு இன்றைக்கி வச்சுட்டு மேட்ச் காட்டலாம். இங்கே ஏறணும்னா நம்மளுக்கு இது கிட்டக்காம் அந்த இடமே அவனுக்கு வேணாண்டா. எனக்கு அந்த வீடே வேணாண்டா சாமி. நான் வேறு வீட்டுக்கு போய்க்கிறேன். எங்கடா அங்கே நிற்கிறாங்களோ. விட மாட்டேன்டா யாரையும். நான் ஒரு பெத்த ப்ரோ பிளேயரா, பட ப்ரோ பிளேயரா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு பெத்த நும்புன்னு சொல்லலாம். எவன்டா அது? மஞ்சு, வேறு லெவல் மஞ்சு. நீ ஏன்னா அடிப்பியான்னு தான் கேட்டல. மேலே போதாடே மஞ்சு. எனக்கு 1 கிலாச்சும் கொடுக்குறாடே. நாக் பண்ணிட்டான்டா. பார்த்து ஆடணும், இல்லைனா நம்மள தான் செஞ்சு விட்டுட்டானோ சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரு ஏறாதரா 2 எனிமிடா. பார்த்து போ இல்லை நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான். என்னடா குரோனைட் ஓமலே போட்டுக்கிற. சரிட்டா போட்டுடுறா. நீ மட்டும் தானே இருக்க, நீ அவனும் இருக்குங்களா ஜெயவரம். என்னடா கிரேனேட் ஓமலே போட்டுக்கிறேன். ஏன்டா நீ வேற போடுறா. ஏறுறா. மேலே ஏறு. ஏன்டா உட்கார்றா. மைக் ஆன் பண்ணி சொல்லலாமா வேணாமா? அவனை ஸ்டடி பண்ணிட்டோம். ஏடா எனிமையில்லை எனிமையெல்லாம் அடிச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கே தெரிய வந்திருக்கு அதுவும் எனிமி எனக்கு இல்லைன்னு. ஸ்கோப்பட்டா போடுறா. அப்பா போடுறாடே அந்த சைடுறா. ஜெயவார் ப்ளீஸ் போட்டுருங்க. ப்ளீஸ் எனக்காக போட்டுருங்கண்ணே. அந்த ஒருத்தவனை போட்டுருங்க. 2 பேர்ண்ணா. 2 பேரோ க்ளோவால் போட்டு புஷ் பண்ணுங்கண்ணே. MP40 அடிப்பீங்களாண்ணா? MP40 எனக்கே MP40 வராதேண்ணே. ஜெயிச்சிருங்கண்ணே. உங்களை நம்பி தானே டீமே இருக்குது. ஒருத்தவனா 2 பேரான்னு தெரிலண்ணே. பார்த்தோனுங்கண்ணே. உள்ளே போயிட்டானே. வரட்டோண்ணே. ஏறாதீங்கண்ணே. அவன் ஏற விட்டுங்கண்ணா. போனேண்ணே. வேறு லெவல் விக்ட்ரி. கொஞ்சம் வேறு மாதிரி வாய்ஸ் பேசிருப்பேன். கொஞ்சம் பயத்தில் வாய் அந்த மாதிரி தான் போவோம். அண்ணன்ட்ட கேட்போமா க்ளோவால், இல்லை நம்மளே எடுத்துப்போமா? நம்ம பார்த்துப்போம். நம்ம காசு நம்ம சொத்து. அவங்களுக்கு என்னடா நம்ம பெருமை போகுது. க்ளோவால்
குளோவால்டா டே குளோவால்டா குளோவால் பையன் நம்ம புஷ் பண்ண வேணாம், புஷ் பண்ணி ஏற வேணாம், ஏறாமல் அடிப்போம். என்ன இந்த சைடில் வருவானோலாம் அந்த சைடில் வருவானு தான் இந்த மேப்பில் எனக்கு பிடிக்காது. இப்போ இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாமா? இங்கே நிற்போம். ஆனால் இந்த சைடில் வந்துட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். பார்த்துக்கலாம். பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிட்டு தான் இருக்கு. ஆஹா மண்ணக்குதே என்னடா கேமிங் தமிழை பாட்டுறா பாடுற அப்படிங்கிறீங்க. நான் கேமிங் தமிழ் ஃபேன் தான். அதுக்கு கேமிங் தமிழ் ஃபேன்ஸ்லாம் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். குரு டே என்னடா ஜோனுக்குள்ளே போயிட்டியடா, ஏன்டா நீ வேறு இங்கே இனிமே நிற்கிறானாடா தரலையே, பார்த்து போடா டே போடா போட்டான்டா போயாடா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வந்துட்டு இருக்கேன். சரி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் கேட்கணும் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் தான். நான் உங்கள் ஏஜி கிங், இது உங்கள் ஃபேவரட் அஸ்ரா கேமிங் சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சேர்ந்து வீடியோ பை கைஸ். முன்னா இன்றைக்கி இன்ட்ரோ வேறு இன்ட்ரோ வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. முன்னாடி பார்த்த வீடியோக்கும் வேறு இன்ட்ரோ வச்சுருப்பேன். ஓகே அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் உங்களுக்கு சேர்ந்து வீடியோ பை கைஸ். மேலே உள்ள அவனோ உனக்கு இடை மிதித்து கொள்வான். நான் வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு